நம்ம பெரும்பாலும் தூள் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம். கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது என்ன காரணம் அப்படின்னா, அந்த கட்டி பெருங்காயம் ரொம்ப இறுகி போயிடும். சமையலுக்கு நம்ம அப்பப்போ பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லாருமே தூள் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் தூளில் பார்த்தீங்கன்னா 60% மைதா சேர்த்துருக்காங்க. கட்டி பெருங்காயத்தில் வெறும் 30% தான் மைதா இருக்குது. இந்த பெருங்காயத்தை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் நான் பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து தோசைக்கல்ல சூடு பண்ணியோ இல்லை காய வச்சோ அதை உடச்சி பண்ணுறாங்க. அது உடைக்கும் போது என்னென்னா அதில் நிறைய வேஸ்டேஜ் வருது. ஆனால் இந்த மெத்தடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வேஸ்ட்டே ஆகாது பெருங்காயம். இதுக்கு இன்னொரு டிப்ஸ் அப்படின்னா, நீங்கள் பேக்கெட் விட்டு வெளியே எடுத்த உடனே இதை கட் பண்ணி வச்சிடணும். ரொம்ப நேரம் வெளியே வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப இறுகிரும். நீங்கள் உடச்சி தான் யூஸ் பண்ண முடியும், வேறு வழியே கிடையாது. நம்ம பருப்புக்கு எவ்வளோ சின்ன துண்டு பெருங்காயம் போட போகிறோன்ற அளவு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த சைஸுக்கு பெருங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெட்டியிருக்கிற துண்டுகளை வந்து ஒரு தட்டில், எவர் சில்வர் தட்டில் வந்து போட்டு வைங்க. தயவு செஞ்சு பேப்பரில் போட்டுறாதீங்க. பேப்பரோட பேப்பராக வந்து ஒட்டிக்கும். நீங்கள் தட்டில் போட்டு வச்சாலுமே தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டும். அதோ அடுத்த நாள் எடுத்து அந்த ஒட்டின பீசஸ் எல்லாம் வந்து எடுத்து விடுங்க. நல்லா இந்த பிறகு டைட்டாக ஒட்டியிருக்கும். அதை ஒன்று ஒன்றா எடுத்து விட்டு மறுபடியும் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அடுத்த நாள் இல்லை இன்னொரு நாள் ஒரு 2-3 நாள் நல்லா வர வரைக்கும் அதை வந்து காய விட்டு ஒரு டப்பாலையோ இல்லை ஒரு உங்களுக்கு எது ஸ்டோர் பண்ண முடியுதோ அதில் வச்சு ஸ்டோர் பண்ணிடுங்க. தேவையான அளவு எத்தனை பெருங்காய துண்டுகள் வேணுமோ அதை பருப்பு வேக வைக்கும்போது போட்டிங்க அப்படின்னா பருப்பு ரொம்ப வாசனையாக இருக்கும்.